ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம சில முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். மனிதர்கள் என்ன விரும்புகிறார்கள்? ஒரு நீண்ட வாழ்க்கை, 120 வருடங்கள். காந்தியை தான் சொன்னார், நான் 120 வருடங்கள் வாழ்வேன். சாதாரணமாக ஒரு மனிதன் 120 வருடங்கள் வாழலாம், நோய் நொடி இல்லாமல், எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் 120 வாழலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மூட்டு வலி, கேன்சர் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு விரும்புகிறோம். அதே மாதிரி நல்ல எனர்ஜி, நல்ல ஸ்டாமினா, சந்தோஷம், மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். போதுமான அளவுக்கு கடைசி காலம் வரைக்கும் வேறு யாரையும் அண்டி பிழைக்காமல் செலவு பண்ணுறதுக்கு மணி வேணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு ஆவரேஜாக ஒரு 70லேருந்து 75 வரை தான் எல்லோருமே பொதுவாக வாழ்கிறாங்க. அதே மாதிரி ஜுரம் வருது, இருமல், நோய், அட்மிட் ஆகிறது ஹாஸ்பிட்டலில், ஹை பிபி, சுகர், இப்படி நிறைய பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். கொஞ்சம் பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது, கல்லீரல் ப்ராப்ளம், கண் ப்ராப்ளம், ஹார்ட்டு ப்ராப்ளம் அப்படின்றத கஷ்டப்படுறத பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் பேர் கேன்சர்ஸ் போன்ற வியாதிகளில் சாகிறாங்க. கிட்டத்தட்ட 60 வயதிலேயே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வருமானம் என்பது நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுது. ஆனால் ஒரு பக்கம் மெடிக்கல் செலவுகள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதற்கு என்ன தீர்வு? ஏன் அப்படின்னா, நம்ம சில உண்மைகளை தெரியாமல் இருக்கிறோம். உண்மைகளை நாம் அறியாமல் இருக்கிறது. இரண்டாவது, அதன்படி நாம் நடக்க முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு துன்பமான விஷயம். ஒரு 100 வயதிற்கு தாண்டி 120 வயது வரை ஆரோக்கியமாக ஒவ்வொருத்தரும் வாழ முடியும். ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நாம் இதற்கு என்ன தேவை? ஒவ்வொரு மனிதனும் இப்படி வாழணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? ஒன்று இதை பற்றிய தெளிவான ஒரு அறிவு வேண்டும். பல பேர் அப்படி இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லை, நம்ம ஒரு 40-50 வயதிலே இறந்து போயிடுவோன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கன்விக்ஷன், எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு அப்படி வாழ்வது என்பதில் உறுதியாக இருக்கிறது. மூன்றாவது, வில் பவர். என்ன நிகழ்ந்தாலும் அதிலிருந்து வலுவாமல் அதில் உறுதியாக நிற்கிறது. அடுத்து நான்காவதாக, ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா டெய்லி அதை பண்ணுறதுக்கான அந்த ஆக்ஷன். வெறும் கனவுகள் கண்டுக்கிட்டு, பகற்கனவு கண்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது சாத்தியமாகாது. அதான் ஆக்ஷன் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியமாக இருக்கும். இதில் என்னென்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த மாதிரியான இன்டர்நெட்டு, டிவி மூலமாக இந்த விஷயங்கள் பரவினாலும் கூட பெரிய அளவுக்கு இதை பற்றிய அறிவு இல்லாததுனால, நாலெட்ஜ் இல்லாததுனால, இதை பற்றி மக்கள் பொதுவாக தெரிந்து கொள்வதில்லை. அதை பற்றி நடக்கணும் அப்படின்றத நினைக்கிறதில்ல. உண்மை என்னென்னா, இது நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதான். இந்த அறிவு நமக்கு தேவை. எப்படி வாழ வேண்டும் அப்படின்றது நமக்கு தேவை. அதற்கப்புறம் அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தொடர்ச்சியான முக்கியமான இதில் அம்சம் என்னென்னா, அவங்க உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, டெய்லி உடற்பயிற்சி அல்லது யோகா, உடற்பயிற்சி, இதை ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக ஆக்கணும். அது ரொம்ப கம்மியான பேர் தான் வாழ்க்கையில் பண்ணுறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ கோயம்புத்தூர்ல பேசுகிறேன் சார். வணக்கம். யார், உங்கள் பேர் என்னங்க? ராமகிருஷ்ணன் சார். ராமகிருஷ்ணன், சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஓகே. 2 குழந்தைங்க. ஓகே. இப்போ முதல்ல மாதிரி செக்ஸ்னா ஈடுபட பண்ணுங்கிறாங்க. மனைவி பண்ண மாட்டாங்களா, நீங்களா? மனைவிங்க. சரி, அதான் எதுனாலும் தெரியலைங்க. சரி, அவங்களே கேட்டுற வேண்டியதானே ஒரு நாள். கேட்டால் எனக்கு விருப்பம் அப்படிங்கிறாங்க. சரி, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதாவதுங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சரிங்க ஒரு மருத்துவரை பாருங்கள். பல காரணங்கள் இருக்குங்க. பெண்களுக்கு முக்கியமாக இந்த பிரச்சனை வர்றதுக்கு ஒரு காரணம் சரிங்க,
அவங்க வந்து சரியாக மதிக்கப்படலை, சரியாக நீங்கள் அவங்கள ஈக்குவலாக நடத்தலை அப்படின்றது நினைப்பார்க்கலாம். இரண்டாவது, எந்த நேரமும் குழந்தையோட செலவு பண்ணும்போது 2 குழந்தைகளை பராமரிக்கிறதுன்றது அவங்களுக்கு ஒரு ரொம்ப சிக்கலான வேலை. வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு 2 குழந்தைகளையும் பராமரிக்கிறதுன்றது ஒரு முழு நேர விஷயமாக மாறிடும். ரொம்ப கடுமையான வேலையாயிரும். நீங்கள் அந்த வேலையில் பாதியை பகிர்ந்து கொள்ளலாம். ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு உங்கள் மனைவியினுடைய வேலைகளை பாதியை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். எளிமையாக இந்த விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். 3வதாக, நீங்கள் செக்ஸில் அவங்கள தூண்டும்போது அவங்க உச்சகட்டம் அடைகிறாங்களான்றதை பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஒரு பெண்ணை முழுமையாக உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்வதுன்றதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் நீ கஷ்டமே கிடையாது. இந்த நிகழ்ச்சிகளை படங்களோடையே பல நேரங்கள் நம்ம சொல்லித்தரோம். எளிமையாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தாலே நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது எதையுமே செய்யாமல் இருக்கும்போது மன ரீதியான உங்களுக்குள்ள ஒரு எமோஷனலான ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு தூரம் வந்துடும். உணர்வு ரீதியாக நீங்கள் 2 பேரும் தள்ளி தள்ளி போயிடுவீங்க. 2வதாக, அவங்களுக்கு ஒரு உச்சகட்டம் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு, செக்ஸில் முழுமை இல்லை, ஒரு தூக்கம் இல்லாமல், செக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே தூக்கம் இல்லாமல் உடல் வலியோடு கஷ்டப்படணும். 4வது, எந்த நேரமும் குழந்தைகளோடு இருக்கிறதுனால குழந்தைகளோடே தூங்குவீங்க. நீங்கள் குழந்தைங்க பார்த்துருவாங்க, அது ஏதாவது பிரச்சனை வந்துடும்ன்ற ஒரு சிக்கல். இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து சிக்கலை ரொம்ப கடுமையாக்கிறோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார் இங்கே இது பண்ணிட்டாங்க, அந்த யூரின் பாஸ் பண்ணுறது ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அது என்ன சார்? உங்களுக்கா? ஆமாம் சார். சிறு வயதுலேருந்து அப்படி தான் இருக்கா, இல்லை இப்போ திடீர்னு அப்படி மாறிச்சா? அது சின்னதுலேருந்தே அப்படி தான் சார் இருக்குது. அதில் என்ன சிக்கல் இருக்குது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அது அந்த மாதிரி தப்பு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு எஜக்குலேட்டர் ஆயிடுது. அது என்ன சார்? சின்னதாக இருக்கிறதுக்கும் எஜாகுலேட் ஆகிறதுக்கும் எந்த ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். நீங்கள் சொன்னதை பார்த்துட்டு சிறுநீர் துவாரம் சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். ஸ்ட்ரிக்சர் ஆண் உறுப்பு சின்னதாக இருக்கு. ப்ளஸ் நம்ம அது என்ஜாய்மெண்ட் அதிக நேரம் இருக்கிறது இல்லை. பட் எஜக்குலேட்டர் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப இதை முற்றிலும் சரி பண்ணிக்கலாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குன்றதை பெரிதுபடுத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு டேப்லெட் எப்படி உங்களால நேரடியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்? முதல்லங்க ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குன்றதை கவலைப்படாதீங்க. முதல்ல சின்ன நீங்கள் என்ன இருக்கிறதோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். வாழ்க்கையில் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, என்ன இருக்கிறதுன்றதை விட இருக்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். அந்த பழமொழி அப்படியே செக்ஸுக்கு பொருந்தும். என்ன சைஸ் ஆண் உறுப்பு இருந்தாலும் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறீங்க, மற்ற உறுப்புகளை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தி உங்கள் மனைவியை தூண்டுறீங்கன்றதான் முக்கியமே தவிர உறுப்பினுடைய சைஸ் பெரிய அளவுக்கு முக்கியம் அல்ல. அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக என் உறுப்பை பெருசாகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஷாக் வேவ் தெரப்பி, செக்ஸ் தெரப்பி, மாத்திரை மருந்துகள், இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம், வேக்யூம் செக்ஷன், இப்படி நிறைய முறைகள் இருக்குது. ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் அதை சரி பண்ண முடியும். ஆனால் இதை பற்றி கவலை தேவையில்லை. 95% ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பு நார்மலாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து தான் ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் நாங்கள் சொல்கிறோம். முன்ன காலத்துலலாம் இதை வந்து விஞ்ஞானிகள் வந்து தேவையில்லைன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது பெருமளவு மனக்குறையோடு ஆண்கள் வாழ்கிறாங்கிறதுனால சரி ரைட் அதை சரி பண்ணிடலாம், மார்பகங்கள் பெருசாக வேணும்னு பெண்கள் விரும்புகிறது போல் ஆணுறுப்பு பெருசாக வேணும்னு ஆண்கள் விரும்புறதுல எந்த தப்பு இல்லைன்ற மாதிரி விஞ்ஞானிகள் முடிவுக்கு வந்து இப்போ ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒவ்வொரு மனிதனும் ஒரு வைப்ரண்ட்டாக ஒரு ஒரு துடிப்புடன் வாழ்க்கையை நடத்தணும், எந்த விதமான நோயும் இல்லாமல் அப்படின்றதான் ஆண்கள் ஒவ்வொருவருடைய விருப்பமாக இருக்குது. அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை அவங்க உணரணும். விரும்பினா மட்டும் போதாது. இதில் என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் தானாக இறப்பதில்லை, அவங்க இறப்பை நோக்கி ஒவ்வொரு நாளும் நடை எடுத்து வைக்கிறாங்க. தவறான அவங்களுடைய நடைமுறையினால், பல்வேறு தேவையற்ற வாழ்க்கை முறையை சார்ந்திருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் சாவை நோக்கி அவங்க நடக்கிறாங்கன்றது தான் சிக்கலான விஷயம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? அழகிரி புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேங்க சார். அழகிரி, சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் 2 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். ஓகே. போய் செமன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது வந்து அசோஸ்பெர்மியா வந்துச்சுங்க சார். சரிங்க. அதுதான் சார் சரி பண்ணி முடிப்பான்னு தெரியலங்க சார். அதாவதுங்க, அசூஸ்போமியாவை சரி பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்க சார். முதல்ல வந்து இதுக்கு அடுத்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல ஒரு எஃப்எஸ்ஹெச் என்ற ஹார்மோன் டெஸ்ட்டு, ஹார்மோன்கள்லாம் எடுக்கணும். சரிங்க சார். எல்ஹெச், புரோலாக்டின், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். தேவைப்பட்டால் அவங்க விந்துப்பையிலேருந்து ஒரு சின்ன பெட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி என்ன காரணத்தினால அசூஸ்போமியான்னு பார்க்கலாம். சார் எனக்கு வந்து நான் +2 படிக்கும்போது எனக்கு வந்து டைபாய்டு இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு வந்து அம்மை போட்டுச்சு சார். மேபி அதான் காரணமாக இருக்கலாம்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நோய்கள் டைரெக்டாக புட்டாளம்மன்னா கொண்டு வருங்க. சாதாரண அம்மை வரலாம், வராமலும் இருக்கலாம். அதுதான் காரணம்னு யாரும் தெளிவாக சொல்ல முடியாது. புட்டாளம்மா பொண்ணுக்கு வீங்கின்னு வந்துட்டு அது விந்து பைகளை பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் விந்து பைகள் வலிக்கும். அப்படி இருந்தால் அது காரணமாக இருக்கலாம். அது இல்லாட்டி சொல்ல முடியாது, தெளிவாக சொல்ல முடியாது அதுதான் காரணம்னு. சரி, பல காரணங்கள் இருக்கலாம். பிறவியிலேயே சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம், குரோமோசோமில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஜீன்ஸில் கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னு நிறைய சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நோய்களால் இருக்கலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ஹார்மோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு விரைப்பிலேருந்து ஒரு பிட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி என்ன காரணம்னு கண்டுபிடிக்கலாம். அது சரி செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். இப்போது டேப்பில் தண்ணி வரல, உடனே நம்ம சுவத்தை உடச்சி அந்த பைப்பை பார்க்குறதில்ல. அதுபோல் டேங்க்கை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். டேங்க் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பைப்பில் அடைப்பு. டேங்க்கே காலியாக இருக்குன்னா நம்ம பைப்பில் அடைப்புன்னு எப்படி நினைக்க முடியும்? அதனால் என்ன காரணம்னு அனலைஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நவீன முறைகள் என்னென்னா, டீஸா, மீஸா, பீஸான்னு விரைப்பையிலேருந்து 1-2 விந்து எடுத்து உங்களுடைய கருமுட்டையில் எடுத்து ஒவ்வொரு கருமுட்டையிலும் ஒரு விந்தணுவை இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கருப்பையில் வைக்கலாம். இந்த முறைகளில் நீங்கள் கருத்தரிக்கலாம். இப்போது இந்த படத்தில் பார்க்குறீங்க, ஒரு முக்கியமாக வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. 100 வருடங்கள் 120 வருடங்கள் வாழ முடியுன்றது அறியாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க வந்து தொடர்ந்து நடத்த முடியாமல் இருக்கிறது. இந்த 2 விஷயங்களும் தான் பொதுவாக ஆண்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதுவும் இன்னும் நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம். ஆண்களில் விட பெண்கள் வந்து சராசரியாக 7 ஆண்டுகள் அதிகமாக வாழ்கிறாங்க உலகம் முழுவதுமே. அது ஒரு நல்ல விஷயம். பெண்களாவது ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, 7 வருடங்கள் அதிகம் வாழ்கிறாங்க. ஒரு கால் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் செந்தில் ராம்நாட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் செந்தில். சார் வந்து நான் ஒரு 10 இயர்ஸாக வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இன்னும் மேரேஜ் ஆகல. ஆனால் நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு இப்போ 2 இயர்ஸாக வந்து மந்த்லி 1 டைம்ஸ் வந்து செக்ஸ் வச்சுட்ருக்கேன். ஓகே. நான் சில நாள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஸ் வச்சுக்கும் போது எப்படி பெனிஸ் இயங்குமோ அது மாதிரி எனக்கு வந்து விந்து வந்து லீக் ஆயிருக்கு. தூக்கத்தில் விந்து லீக் ஆகுது. தூக்கத்தில் அது இயல்பானதுங்க, எல்லா ஆண்களுக்குமே வரும். முதல் நீங்கள் வயதுக்கு வந்ததே அப்படி தான் தெரியும். முதல்ல நீங்கள் உங்களுக்கு விந்து வர்றதே அந்த மாதிரி ஒரு செக்ஸ் கனவு வந்து அதுலேருந்து தூக்கத்தில் விந்து வரும். அது இயல்பானது தான். சரிங்க சார். சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதனால ஏதாவது இன்னும் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து சார், ம், எனக்கு வந்து சுருங்கின நிலையில் 3 இன்ச்சு தான் இருக்கு. சரி. ம், ஆனால் வந்து விரிஞ்ச நிலையில் வந்து 8 இன்ச்சு வருது. நார்மல் தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க.
சரிங்க சார். ஓகே. இது அப்சல்யூட்லி நார்மல். இதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே நார்மல். ஓகே சார். என் கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் சொல்லுவாங்க, இவ்வளோ லென்த்தாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் சரி எனக்கு டவுட். ஆனால் சுருங்கின நிலையில் 3 இன்ச்சு தான் இருக்குது. அப்படி தாங்க இருக்கும். அதாவது இது பலூன் போல், ஊதின பலூன் ஒரு சைஸில் இருக்கும், சுருங்கிய பலூன் வேறு மாதிரி இருக்கும், காற்று இல்லாத பலூன். அதனால் இதுவும் இரத்த நாளங்கள் ஊதக்கூடிய ஒரு பலூன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான். ரத்தம் உள்ள பாய்ந்து விரிவடையும் போது ஆணுறுப்பு ரொம்ப விரைப்படைந்து பெருசாக இருக்கும். இரத்த நாளங்கள் சுருங்கும் போது சின்னதாக இருக்கும். அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஓகே. நன்றி. இப்போது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, நோய் நொடியற்ற மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை கொஞ்சம் பேர் தான் அதை அடைகிறாங்க, பெரும்பாலானவர்கள் அதை பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா டிசீஸ் இல்லாதது தான் நோய் இல்லாத ஹெல்த்துன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுவல்ல. ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறது தான் சோஷியல் ஹெல்த்தும் ஹெல்த்து தான். சொசைட்டிலையும் ஒரு நல்ல பேரோட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறது தான் முழுமையான ஹெல்த்துன்னு உலக சுகாதார நிறுவனம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் மென்டல் நோய் இல்லாதது மட்டுமல்ல, உடல் மன சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல, நோய் இல்லாது இருப்பது மட்டும் ஆரோக்கியம் அல்ல, சொசைட்டி வைஸாகவும் மனம் சார்ந்தும் ஆரோக்கியமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறது தான் முழுமையான ஆரோக்கியம் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது என்ன நம்ம பண்ணணும்னா வாழ்க்கை முறையை நாம் மாற்ற வேண்டும். இதை பற்றி நிறைய நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், முட்டி வலியெல்லாம் ரொம்ப காமன். இந்த 3 தான் ரொம்ப காமன். ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் வரும்போது அது ரொம்ப சீரியஸான ஒரு பரிணாமத்திற்கு போயிடும். கேன்சர், ஹார்ட் அட்டாக்லாம் வரும்போது ஒரு தீவிரமான பரிணாமத்துக்குள்ளே போயிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சந்தோஷமான வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல மனதும் ஆரோக்கியமான உடலும் நமக்கு தேவைப்படும். இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்களுக்கு நமக்கு என்னென்ன தேவை? அதாவது பொதுவாக எக்ஸஸாக ஆல்கஹால் சாப்பிட்றது, தேவையில்லாமல் ஸ்மோக் பண்ணுறது, உடல் உழைப்பே இல்லாது ஒயிட் காலர் ஜாப்னு நம்ம சொல்கிறோம். எந்த நேரமும் சேரில் உட்காந்து வேலை செய்கிறது, வீட்டில் போய் டிவி முன்னால் உட்காந்துக்கிறது, கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்துக்கிறது, நிறைய சாப்பிட்றது, தேவைக்கு அதிகமாக நிறைய நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம் அல்லது கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து மணிக்கணக்கில் தேவையை விட அதிகமாக சாப்பிட்றோம். போர் அடிக்கும்னு தோணும் போதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இவங்க எல்லாம் குறைந்த வாழ்க்கை தான் வாழ முடியும். 50-60 வருடங்களுக்கு மேலே இவங்களால் வாழ முடியாது. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க, டூ மச்சாக ஸ்மோக் பண்ணுறாங்க, டூ மச்சாக ரொம்ப அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்றாங்கன்னா இவங்களால் 50 வருடத்துக்கு மேலே வாழ முடியாது. அதற்கு குறைவாக தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறவங்க, ஓரளவுக்கு எக்ஸசைஸ், ஓரளவுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறவங்க சராசரியாக 75 வருடங்கள் வாழ முடியும். பெரும்பாலானவர்கள் பெரும்பாலான ஜனங்கள் 50 வயதிலேயே சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன்,
ரெண்டுமே வந்துடுது. அதே மாதிரி 60-65 வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது, ஜாயிண்ட் பெயின் வந்துடுது. அதே மாதிரி இருமல் சளி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை இவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ரொம்ப எனர்ஜியோடு இவங்களால் நீண்ட நேரம் வேலை செய்ய முடியறதில்ல, கேம் விளையாட முடியறதில்ல, ரொம்ப டயர்டாயிடுறாங்க. இதை தவிர ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் தான் ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப தெளிவாக எவ்வளோ சாப்பிட்ணுமோ அவ்வளோ மட்டும் சாப்பிட்றது, தெளிவான எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், வாழ்க்கையெல்லாம் தெளிவாக வரையறுத்து வாழ்கிறவங்க. இவங்க வந்து கண்டிப்பாக 80 வருடத்திற்கு மேலே வாழ முடியும். ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு சிறிய பகுதியினர் ரொம்ப டிசிப்ளின்டோட தேவையான அளவு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நன்றாக உடற்பயிற்சி செய்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க. இவங்க வந்து 100 வருடங்கள் வாழ முடியும். ஸோ முதல்ல ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க சார். என் பேர் ரவிக்குமார் சார். சொல்லுங்கள் ரவிக்குமார். சார் உங்கள் நிகழ்ச்சி நிறைய பார்க்குறேன் சார், நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் சார் உங்கள் நிகழ்ச்சிங்களை. நன்றி. சொல்லுங்கள் ரவிக்குமார். நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இந்த ப்ராஸ்டியூட்ன்றது ஒரு சொன்னாங்க சார் டாக்டர், லாஸ்ட் ஒரு 10 years பேக்கு சரிங்க இருக்குது உங்களுக்குன்னு. உங்ககிட்ட ஒரு 2 years பிறகு உங்களுக்கு உங்கள் நிகழ்ச்சி பார்க்கும்போது என்ன சொன்னீங்க, சரிங்க ப்ராஸ்டியூட்ன்றது ஒரு கேன்சரை மாறுன்னு சொன்னீங்க. சரிங்க. அது வந்து உங்களை நான் கான்டாக்ட் பண்ணலான்னு நினச்சேன், உங்களுக்கு நம்பர் கிடைச்சி இப்போ நம்பர் கிடைச்சி உங்களுக்கு கேட்டேன் சார். இல்லைங்க, ப்ராஸ்டேட் சுரப்பின்றது நம்ம உடம்புல இருக்குது ஆண்களுக்கு. ஆமாம் சார், அதுக்கு சொன்னாங்க சார் எங்கள் டாக்டரு. அதில் என்னென்னா ப்ராஸ்டேட் வீங்கலாம், கொஞ்சம் வயதானவர்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கலாம். இது எப்படி தெரியும்னா பிஎஸ்ஏன்னு ஒரு என்சைம் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணால் பிஎஸ்ஏ வந்து 4க்குள்ளே இருக்கணும், 4க்கு மேலே வந்ததுன்னா அதிகம் ப்ராஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பிஎஸ்ஏ ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் பிஎஸ்ஏ. பிஎஸ்ஏ சார். ஆமாம். ஓகே சார். அல்லது ஆசன வாயு வழியாக விரல்களை விட்டு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தெரியும். கொஞ்சம் பெருசானாலும் நமக்கு தெரியும், ஸ்மூத்தாக நார்மலாக இருக்கிறதும் தெரியும். கரடு முரடாக இருந்தது அப்படின்னா கேன்சராக மாறுச்சுன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் எடுத்தோன்னா அது கேன்சராக இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ஆரம்ப கட்டத்தில்னா ப்ராஸ்டேட் சுரப்பி கேன்சரையை கூட குணப்படுத்த முடியும். ஆனால் கொஞ்சம் பரவிடுச்சுன்னா இது சிக்கலாக மாறிடும். சரி, இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழுங்க. பழைய குப்பைகளை, வருத்தங்களை சுமந்துக்கிட்டு போகாதீங்க. எப்போதும் இன்று என்ன நடக்கிறதோ அதில் வாழ்க்கையை நடத்துங்க. சந்தோஷமாக உங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய சாப்பிட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுல ஒரு சின்ன போர்ஷன் தான் நமக்கு எனர்ஜியாக வருது. நம்ம சாப்பிட்றதுல பெரிய ஒரு பகுதி வந்து தேவையில்லாமல் நம்ம குண்டாகிறதுக்கு தான் பயன்படும். சின்ன அளவுக்கு ஒரு பசியோடு இருக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். லோகேஷ்னு சொல்லிட்டு சார். சொல்லுங்கள் சார். மேரேஜ் ஆகி 6 months ஆகுது சார், 6 மாதம் ஆகுது. சரிங்க சார். இப்போ வந்துட்டு எங்கள் ஒய்ஃப் செக் பண்ணி பார்த்தா அவங்க வந்து எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க சார். சரிங்க. எனக்கு செக் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு அணு வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். வந்துட்டு இன்னும் ஏதோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு விந்தணுக்கள் கம்மியாக இருக்குன்னாங்க. அதில் வந்து அந்த செல்ஸ் இருக்குல்ல சார், அது சார். அதான் விந்தணுக்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம் சார். எவ்வளோ இருக்குது, எத்தனை மில்லியன் இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? சார் சொன்னாங்க சார். 7.5 எதுவும் சொன்னாங்க சார். அதான் வந்துட்டு மாத்திரை டேப்லெட் ஒரு 3 மாதம் சாப்பிட சொன்னாங்க சார். சரி. சாப்பிட்டு கொஞ்சம் தான் ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். சரிங்க. 7.5 மில்லியன் இருந்தால் 2-3 தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். சரிங்க சார். ஹார்மோன்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். எஃப்எஸ்ஹெச் என்ற ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன், ப்ரோலாக்டின் ஹார்மோன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படிங்களா? சில நேரம் ஹார்மோன்களில் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி குறையலாம். அப்படிங்களா? அதெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயுஐ ஒரு 10 மில்லியனுக்கு மேலே இருந்தால் ஐயுஐ பண்ணுறது நல்லது. ஐயுஐனா என்ன சார்? உங்கள் விந்தணுக்களை எடுத்து உங்கள் மனைவினுடைய கர்ப்பப்பையில் போகிறதுக்கு பேர் ஐயுஐன்னு பேர்.
அப்படிங்களா சார்? அந்த முறையில் வந்து நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். சரி சரி சார். நான் ஒரு படம் காட்டுறேன், ஐயுஐ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. படத்தை பாருங்கள். கணவருடைய விந்தணுக்களை ப்ராசஸ் பண்ணி பெண்ணுடைய கர்ப்பப்பையில் அதை செலுத்துறது நம்ம ஐயுஐன்னு சொல்கிறோம். பெண்ணுடைய கர்ப்பப்பையில் அதை செலுத்துகிறோம். அது வந்து அணுக்கள் ஊர்ந்து போய் கருக்குழாய் கிட்ட போய் கருமுட்டையோடு சேர்ந்து கருத்தரிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஐயுஐ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். மென்ஸ் ஹெல்த்துக்காக உலகத்தில் முதல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் திறக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு வடபழனியில் 100 அடி ரோடு வடபழனியில் நடக்க இருக்கு. அன்றைய தினம் மென்ஸ் ஹெல்த் பற்றிய கண்காட்சி அன்னைக்கு உயர் திரு H. வசந்தகுமார் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த மென்ஸ் ஹெல்த் கண்காட்சி ஆண்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் காரணம் என்ன, அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்றது பெண்களுக்காகவும் தான். ஏன்னா கணவருடைய உடல் நலத்தில் பெண்களும் கவனம் செலுத்தணும் அப்படின்றதுனால இந்த கண்காட்சியை உயர் திரு H. வசந்தகுமார் அவர்கள் காலை 10 மணி அளவில் திறந்து வைக்கிறாங்க. புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற தேதிகளில் இது நீங்கள் அங்கே பார்க்கலாம். 23ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் இந்த கண்காட்சி அங்கே நடைபெறும். தொடர்ச்சியாக நமது வாசகர்கள் அனைவரும் அந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு 7810077788 என்ற எண்ணுக்கு அல்லது 7305577888 என்ற எண்ணுக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.